சாத்தனூர் டேமை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் லாஸ்ட் விலாக் இது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மேரேஜ் விலாக்ஸ் தான் வரும். ஸோ 3 விலாக் நான் சொன்னேன், அதில் வந்து எதுவுமே சொல்லலை. பட் சாத்தனூரோடைய சிறப்பம்சங்கள் என்ன, இது எப்போ கட்டினது என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சாத்தனூர் டேம் வந்து 1958 நம்ம காமராஜர் முதல்வராக இருக்கும்போது கட்டப்பட்ட அணை. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பண்ணை ஆறு குறுக்கே வந்து 1958 வந்து கட்டியிருக்காங்க. இந்த சாத்தனூருடைய டேமுடைய உயரம் எவ்வளோனாக்கா 119 அடி உயரமும், பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தா 7321 மில்லியன் கன அடி பரப்பளவு அந்த இதெல்லாம் கொண்டது. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சேம் அதே மாதிரி தான் பராமரிச்சிட்ருக்காங்க, கொஞ்சம் கூட மாறலை. நீங்கள் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கெல்லாம் ஹீரோஸ் யாருன்னு கேட்டாக்கா விஜய், அஜித், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிறவங்கள தானே சொல்லுவீங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டாக்கா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுடைய மூவிஸும் சாங் ஸ்பாட்ஸுக்கெலாம் வந்து இந்த இடத்த தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த இடத்தெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. நான் சொல்ல போகிற படத்தில் இருக்கிற மூவிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஜெமினி கணேசன் மூவி வந்து சுமைதாங்கி அப்படின்ற ஒரு மூவி ஜெமினி கணேசன் சாரோடது. அவங்களுடைய ஒரு சாங் இதில் எடுத்திருக்காங்க. ஆண்டவன் கட்டளை சிவாஜி கணேசன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சாங்ஸும் நீங்கள் எடுத்திருக்காங்க. அண்டு நம்ம எம்ஜிஆர் சார் இருக்காங்க இல்லையா, அவங்களோடது குமரி கோட்டம், தேடி வந்த மாப்பிள்ளை, அப்புறம் ஜெய்சங்கர் சார் 100க்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மூவியோடையும் சாங் ஸ்பாட்டுக்கு வந்து இதை தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்களாம். ஸோ என்ன அந்த காலத்தில் தான் சொல்கிறீங்க, இந்த காலத்துலையும் இருக்காங்க, நீங்கள் போய் இப்போ தேடி கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ சர்ச் பண்ணி போய் பாருங்கள். கமலஹாசன், சிவாஜி கணேசன், கமலஹாசன் சார் அண்டு ரஜினிகாந்த் சார் அண்ட் விஜயகாந்த் சார்ன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இந்த இடத்துலையும் டான்ஸஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சிறப்பம்சங்கள் இதில் இருக்குது. நான் வந்து எதுக்கு இதை வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லலை அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங்கில் வந்து ஸோ ஓகே நம்ம போன அந்த ஜேர்னி, நம்ம அங்கே போன இடம் எப்படி இருந்தது, நம்ம எப்படி அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தேன். பட் ஃபைனல் விளாகில் தான் இதோட சிறப்பம்சங்களெல்லாம் சொல்லி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் வந்து சொல்லலை. இதுதான் நம்மளுடைய சாத்தனூர் டேமுடைய ஃபைனல் விளாக். இதுக்கப்புறம் வந்து எங்கள் கல்யாணம் இங்கே யாருக்கு நடந்துச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அந்த விளாக் தான் இனிமேல் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேரேஜ் விளாக் தான் எல்லாமே போட போகிறேன், அதை பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சாத்தனூர் டேமை பற்றி தெரிஞ்ச ஏதாவது விஷயம் இருந்தால் கமெண்டில் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள்.